சனியம்மா, என்னோட விதி முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைச்சுக்கிறேன். ஆனா என்னோட கௌரிக்கும் என் சின்னையாவுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. அதுக்காக என் உயிரை நான் சந்தோஷமா கொடுக்க தயாரா இருக்கேன். தயவு செஞ்சு என் வேண்டுதலை நிறைவேற்று. இவளை இப்ப ஜீவ சமாதி குழிக்குள்ள இறக்குறதுக்கு உண்டான வேலையை பார்ப்போம். ஐயா, அதுக்கு முன்னாடி ஒரு வழக்கம் இருக்குல்ல. ஜீவ சமாதிங்கிறது அவங்களா விருப்பப்பட்டு முழு மனசோட ஏத்துக்கிட்டா மட்டும்தான் காளி அதை ஏத்துக்குவா. அதை விட்டுட்டு ஜீவ சமாதி பண்றவங்க அரை மனசா இருந்தா அது இன்னும் தெய்வ குத்தமாயிடும். இங்க பாருமா, நீ கேட்டுக்கிட்ட மாதிரி உன் புருஷனை நாங்க நரபலி கொடுக்கல. ஆனா அதுக்கு பதிலா நீ எங்களுக்கு ஒரு காரியம் பண்ணி கொடுக்கணும். நீ முழு மனசோட சம்மதிச்சு காளிய முழுசா மனசுல ஏத்துக்கிட்டு ஜீவ சமாதி குழிக்குள்ள நீ இறங்கணும். அப்பதான் காளி எங்களோட பூஜையை ஏத்துக்கிட்டு இந்த காடு பூரா மழை பைய வச்சு குளிர வைப்பா. ஆமாங்கய்யா, என் முழு மனசோட நான் இதை ஏத்துக்கிறேன். துர்கா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? துர்கா வேணாம் துர்கா. இத பார், உன் கழுத்துல இருக்கிற மாலையை எடுத்து உன் பொண்டாட்டி கழுத்துல போடு. நான் சொல்றத கேட்டா மட்டும்தான் நீ இங்க இருந்து உயிரோட போக முடியும். இல்ல உன்னை பலி கொடுத்துருவேன். ஐயா, துர்கா வந்த ஜீவ சமாதிக்குள்ள இறக்கும் போது என்னையும் கூட சேர்த்து இறக்கிருங்க ஐயா. இந்த உலகத்துல துர்கா இல்லாம நான் மட்டும் இருந்து என்ன பண்ண போறேன்? என்னையும் இறக்கிருங்க.